சொன்ன ஒரு வார்த்தை இங்கே பதிவு செய்வேன். நீ அவன் விரும்புவதை போல் ஆகிவிடு, நீ விரும்புவதை போல் அவன் வந்து விடுவான் என்றார். அவன் விரும்புவதை போல் நீ ஆகிவிடு, நீ விரும்புவதை போல் அவன் வந்து விடுவான். அவன் எப்படி விரும்புவான் உன்னிடத்தில், நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அவனுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிறது என் விஷயத்தில். என் அன்பு தாய்மார்களுக்குமாக சொல்கிறேன், இங்கே தரப்பட்ட சரியான இந்த 1 மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள, நாளைய வாழ்க்கையின் ஒரு பெரிய திருப்பத்தை இன்ஷா அல்லாஹ் உண்டாக்க வேண்டும். ஒரு நிகழ்ச்சி என்பது மிக திட்டமிட்டு பெரிய முயற்சிகளோடு தியாகத்தோடு இந்த சமூகத்தை எப்படியாவது மாற்றிவிட முடியாதா? இன்றைக்கு அல்லாவை மறந்த மக்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிற காலம். வீட்டில் ரப்பை மறந்து போகிறோம், பள்ளிவாசலிலேயே ரப்பை மறந்து விடுகிறோம். 4 பேரோடு பழகுகிற போது ரப்பின் நினைவு வருவதே இல்லை. இப்படி இந்த நிலையை மாற்றி அமைப்பதற்கு இந்த மீலாது பெருவிழாக்கள், அவன் நினைவில் நாம் முறைய வேண்டும் என்பதற்காக இந்த விழாக்கள். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் விரும்புவது உன்னிடத்தில் கிடைக்கப் பெற வேண்டும் என்றார்கள். அவன் விரும்புவதை போல் நீ வாழு என்கிறார்கள். உன் விருப்பத்திற்கு அவன் வருவான் என்கிறார்கள். அல்லாஹ் சொன்னான் அருமையான ஒரு செய்தியை, என்னுடைய நினைவு உனக்கு இருக்கட்டும் என்றான். என் நினைவு உனக்கு இருக்கட்டும், என்ன நடக்கும் தெரியுமா? என் நினைவுக்குள் உன்னை வைத்து விடுவேன் என்றான். அவன் நினைவுக்குள் நான் வாழ்வதை விட என்ன பாக்கியம்! அவன் நினைவுக்குள். நம்ம பகுதி எம்எல்ஏ நம்மளை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிறேன்னா அப்பா என்ன மகிழ்ச்சி. ஒரு எம்பி சொன்னார், ஒன்னும் கவலைப்படாதீங்க, எப்போ உங்க கவனத்துல நான் இருக்கேங்கிற. எப்படி இருக்கும்? என் தந்தை சொல்கிறார், உன்னை நான் மறக்க மாட்டேன். எவ்வளவு மகிழ்ச்சி! ஒரு மனைவியை பார்த்து கணவன், கவலையப்படாத நான் இருக்கிறேன். எத்தனை மகிழ்ச்சி! அல்லாஹ் சொன்னான், என் நினைவு மாத்திரம் உனக்கு இருக்கட்டும், உன்னை என் நினைவில் நான் வைத்திருப்பேன் என்கிறான். என்னை நீ கொஞ்சம் நினைவில் வை, அது குறுக்கும், உன்னை என் நினைவில் வைப்பேன் என்கிறான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவனை நான் நினைப்பது என் கடமை, நினைத்துதான் ஆக வேண்டும். அவனை நினைத்துதான் ஆக வேண்டும். அவன் என்ன நினைப்பது ஒன்றும் கடமை இல்லை, அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. ஆனால் அவன் என்றைக்கும் எந்த வேலையையும் பகரம் கொடுக்காமல் வாங்கியதே இல்லை. என் ரப்புடைய ஒரு சுன்னத்துண்டு, பகரம் கொடுக்காமல் வாங்கியதில்லை எதையும். நீ தொழுதால் கூலி உண்டு என்றான், நோன்புக்கு கூலி என்றான். அவன் விலை கொடுக்காம எதையும் வாங்கிறது இல்லை. ஆனா எந்த ஒன்னும் தராம அவனுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னிடத்தில் இருந்து அவன் வாங்கும் ஒவ்வொரு வேலைக்கும் கூலி வாக்களிக்கிறான். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி உங்களின் நினைவில் இருக்க வேண்டும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒன்றுக்கு எம்பெருமான் கேட்கிறார்கள், ஒரு நாள் ஒன்றுக்கு ஆயிரக்கணக்கான பாவம் செய்பவர்கள் உண்டா என்று கேட்டார்கள். ஆயிரக்கணக்கான பாவம் செய்பவர்கள் உண்டா என்று கேட்கிறார்கள் முத்தம நபிகள். சஹாபிகள் யோசிக்கிறார்கள், அப்படி யாரும் இருக்க மாட்டார்கள் என்கிறார்கள் பெருமானார். ஆயிரக்கணக்கான பாவம் டெய்லி செய்ய மாட்டாங்க. ஆனா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், ஒரு பாவம் செய்தா ஒரு நன்மையை செய்துட்டீங்கன்னா அந்த பாவத்தை அல்லாஹ் அழிச்சிருவான். ஒன்ன சொல்லட்டுமா? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 10 தடவை சுப்ஹானல்லாஹ், 10 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 10 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. ஒரு 10 தடவை நீங்க சொன்னா 10க்கு 10ஆக அல்லாஹ் 100 ஆக்குகிறான். அப்போ 3, இப்ப நமக்கு 33 சொல்றோம். பெருமானார் 10 சொன்னாங்க ஒரு கட்டத்துல. 10 தடவை சுப்ஹானல்லாஹ், 10க்கு 100. அப்போ நீங்க 30 சொன்னா 300. 5 வேளை எவ்வளவுன்னு கேட்டாங்க பெருமானார். 5 வேளைக்கு 5 3 15 1500. 1500 நன்மைகள் டெய்லி நீங்கள் செய்வது எவ்வளவு பாக்கியம். 1500 பாவம் செய்வீர்களா என்றார்கள். செய்ய மாட்டோம். அப்படியானால் நீங்கள் நன்மைதான் மிகைத்தவர்கள், பாவமற்றவர்கள் என்கிறார்கள். ஊக்கப்படுத்துவார்கள். அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற விலையை சொல்லி காட்டுவார்கள். அன்பர்களே, வாழ்க்கை ரொம்ப அழகானது, ரசிக்க வேண்டிய ஒன்று நமது வாழ்க்கை. நாம் மறந்தது நம்மை தான் மறந்தோம். நம்ம பிள்ளைய மறக்கிறோமானா மறக்க மாட்டோம். நம்ம மனைவியை மறக்கிறது இல்ல, குடும்பத்தை மறக்கிறது இல்ல. அவர்களை மறக்கவில்லை என்பதற்காக எனக்கு வியர்வை சிந்த உழைத்தேன், நாடு கடந்தேன், கடல் கடந்தேன், ஆகாயத்தில் பறந்தேன். என் மனைவியின் நலனுக்காக, என் பிள்ளைகளின் வளத்துக்காக, என் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக நான் என்னை இழந்தேன். ஆனால் என்னை சரியாக்குவதற்காக
எனக்காக, என் உயர்வுக்காக, என் பாதுகாப்புக்காக, என்னுடைய உயர்ந்த சுவனத்திற்காக நான் வாழ்வதை மாத்திரம் தான் மறந்தேன். என் மனைவியின் உயர்வுக்காக வாழ தயார், என் பிள்ளைகளின் வளத்துக்காக வாழ தயார். இன்றைக்கு அத்தனை தியாகங்களையும் நான் செய்கிறேன். என்ன மறப்பது நியாயமா என்று மாத்திரம் தான் இங்கே கேட்கிறேன். நீங்க உங்களை மறக்க கூடாது. அல்லாஹ் திருக்குரானிலே சொல்வான், லா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ் ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும்ங்கறான். நீங்க அல்லாஹ்வை மறந்தவங்கள ஆயிடாதீங்கங்கறான். அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கறான் தெரியுமா? நான் அதிகமா அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறேன், வேதனைப்பட்டு இருக்கிறேன். நீங்கள் ரப்பை மறந்தவர்களாக ஆகிவிட வேண்டாம். அப்படி அல்லாஹ்வை மறப்பீர்களேயானால் அல்லாஹ் கொடுக்கும் தண்டனை என்ன தெரியுமா? உங்களை நீங்கள் சரியாக்கும் வாழ்க்கைக்கு வருவதற்கு உங்களை நினைக்க, உங்களை விட்டும் உங்களை அவன் மறக்கடிப்பான். இன்னைக்கு என்னை நான் மறந்ததற்கான தண்டனை. என்னை ஏன் மறந்தேன்? அல்லாஹ் சொன்னான், என்னை நீ மறந்தாய், உன்னை மறக்க நான் செய்தேன் என்கிறான். அச்சப்பட வேண்டும் என்று நான் ஞாபகப்படுத்துகிறேன் தாய்மார்களுக்கும். அவனை மறப்பதால் ஏற்படுகிற பாதிப்பு, நம்மை மறக்க வேண்டும். நம்மை மறந்தோம் என்றால் எப்படி இருக்கும்? பான்சாகும் அன்புசாகும். நம்மளை சரியாக்குற மனசு வராது, நம்ம சீராகும் என்ன வராது, நம்ம உயரணுங்கிற என்ன வராது, நம்ம அல்லாஹ்வுடைய அன்பை பெறணுங்கிற நினை இருக்காது. அவன் பக்கம் இன்னும் முன்னேற வேண்டுமேங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு விடும். வரணும்னு நினைப்போம், கொஞ்சம் அந்த பிள்ளைங்க கொஞ்சம் அமைதி, அந்த வரணும்னு நினைக்கிறோம், அந்த வாய்ப்பு கிடைக்காது. சங்கை மிக்கவர்களின் கவனத்தில் ஆரம்பமாக இதை நான் பதிவு செய்து விட்டு, அல்லாஹ் கொடுத்த விலை மதிக்க முடியாத இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம், ரப்புல் ஆலமீன் அவன் சில எதிர்பார்ப்புகளையும் விருப்பத்தையும் நம் மீது வைத்திருக்கிறான். அந்த எதிர்பார்ப்பும் விருப்பமும் நம்மிடத்தில் நிறைவேறுமையானால் எனக்கு இருக்கிற லட்சக்கணக்கான எதிர்பார்ப்புகளை அவன் பூர்த்தி செய்கிறான். இன்னைக்கு எத்தனையோ பேரிடத்தில் என் எதிர்பார்ப்புக்காக போய் நிக்கிறேன். அசர் சொன்னாங்களே, 1000 பிரச்சனைகள், இன்றைக்கு நாடு தழுவிய பிரச்சனைகள், சமூகத்தின் ஒற்றுமையின்மை, மக்கள் யாரு நினைத்தாலும் இன்றைக்கு இந்த சமூகத்தை எப்படியும் உருட்டலாம். இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல், எப்ப பார்த்தாலும் நிம்மதியற்ற வாழ்க்கை. என்ன காரணம்? என்ன காரணம்? அல்லாஹ் நமக்கு அவ்வளவோ நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறான். நம்மை கஷ்டப்படுத்துவதால் அவனுக்கு என்ன லாபம்? நம்மை துன்பப்படுத்துவதால் அவனுக்கு என்ன லாபம்? நம்முடைய நிகழ்ச்சியை, மகிழ்ச்சியை பிடுங்குவதால் அவனுக்கு என்ன லாபம்? மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும், உங்களை வேதனைப்படுத்துவதை கொண்டு அவனுக்கு என்ன லாபம்? திருக்குரானில் கேட்பான். நீ கஷ்டப்படுவதில் அல்லாஹ்வுக்கு என்ன லாபம் கேட்கிறான். அல்லாஹ் நம்ம கஷ்டத்திலிருந்து பாதுகாப்பானாக, துன்பத்திலிருந்து பாதுகாப்பானாக. ஏகப்பட்ட போராட்டம் வாழ்க்கையிலே. நிறைய பேர் பொருளாதாரத்தால் சிரமப்படுறாங்க, நிறைய பேர் குடும்பத்தால் சிரமம், நிறைய பேர் இன்றைக்கு பிள்ளைகளால் சிரமம், நிறைய பேர் நாட்டினுடைய சூழ்நிலைகளால், நிறைய பேர் இந்த சமுதாயத்தில் 1000 நோவினைகளால். கிட்டத்தட்ட நீங்க யாரை கேட்டாலும் அவர் வாழ்க்கையில் இருக்கிற சுபிட்சங்களை சொல்வதை காட்டிலும் சஞ்சலங்களையே சொல்கிறார். ஒருத்தட்ட போய் பேசினா ஒரு கஷ்டத்தை தான் சொல்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயத்தை இங்க சொல்லிட்டு நான் தொடருவேன். உன் துன்பத்தை மறைத்து இன்பத்தை சொல்வாயாக. துன்பத்தை மறைச்சிருப்பா, இன்பத்தை சொல்லு. அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை சொல். அல்லாஹ் என்ன அப்படி வைத்தான், இப்படி வைத்தான், அல்லாஹ் வச்சிருக்கிறான். என்ன குறைவு செய்துட்டா அல்லாஹ் உனக்கு? என்ன அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறான்னு சொல்லு. அல்லாஹ் கொடுக்கிற கஷ்டத்தை மறைச்சுது, துன்பத்தை மறைத்து விடு, நோவினை மறைத்து விடு. இன்னைக்கு நம்ம கஷ்டத்தை சொல்றது மட்டும்தான் வாழ்க்கையா வச்சிருக்கோம். எப்படி இருக்கிறீங்க? அதையம்பா கேட்டேன். எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா அதையும் கேட்டேன். படாத பாடுபடுதம்பா, ரொம்ப சங்கடம், ரொம்ப சிரமம். அல்லாஹ்வுக்கு என் மேல கண்ணே இல்லை. எவ்வளவு வார்த்தைகளை உதிர்த்து விடுக்கிறோம். நான் இங்கே உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைக்கிறேன். அல்லாஹ் கூட அழகான ஒரு வாழ்க்கை. இந்த வன்னி அப்தி ஃபல்யதுன்னு பிமாஷா. அல்லாஹ் சொன்னான், ஹதீஸே குதுசியின் ஒரு செய்தியை நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என் அடியான் எப்படியெல்லாம் என் குறித்து நினைப்பானோ அந்த எண்ணத்திலேயே நான் இருக்கிறேன். என்னை பற்றி நீ எப்படி நினைப்பாயோ அப்படி இருக்கிறேன். என் ரப்பு என்னை நல்லா ஆக்குவான் என்று நீ நினைத்தால் சத்தியமாக நல்லா ஆக்குவான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன ரப்பு உயர்வாத்தான் வச்சிருப்பான், நீ நினை அப்படி வைப்பான் என்று சொன்ன அல்லாஹ்
அன்ன இந்த வன்னி அப்தி, என் அடியார்களின் எண்ணத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு பல் எவ்வளவு மாஷா, எப்படி என்னை பத்தி நினைக்கணுமோ நினைச்சுக்கப்பான். நான் அல்ல, நீ எப்படி நினைக்கணும், நான் கஷ்டப்படுவேன் நினைக்கிறாயா, நினைச்சுக்க, அப்படியே ஆயிடுவேன். நல்லா வச்சுக்கிடுவேன் நினைக்கிறியா, அப்படி நினைச்சுக்கப்பா, நல்லா வச்சுக்கிடுவோம். ஒண்ணு அல்லாஹ் மானசீகமாக நம்மோடு பேசுகிறான். இப்ப நம்ம நோக்கம் அல்லாஹ் நம்ம நல்லா வச்சுக்கிறணும். நான் பகிரங்கமா சொல்வேன், அல்லாஹ் ரொம்ப நல்லா வச்சிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? ஒரு தடவை கூட ரப்பு என்ன கஷ்டப்படுத்தி விட்டான் என்று இந்த நாவில் அல்லாஹ் சொல்ல வைத்ததே இல்லை. ஒரு தடவை கூட சொல்லல. கஷ்டம் இல்லாதவர்கள் யார் என்று நான் கேட்கிறேன், நோவினை இல்லாதவர்கள் யார் என்று கேட்கிறேன், துன்பத்திலும் துயரிலும் மூழ்கி போகாதவர்கள் யார் என்று கேட்கிறேன். உத்தம நபியை நோவினையும் துன்பமும் இல்லை என்று நான் சொல்ல முடியுமா? வல்லல் நபி அவர்கள் பத்ருக்களத்தில் வெற்றி பெற்று உள்ள வர்றாங்க. அந்த செய்தி என்ன ரொம்ப நெகிழ வைத்தது. பத்ருக்களத்துல வெற்றி, முகமது ரசூலுல்லாஹ்வுடைய முகம் ஜொலிக்குது. முதல் யுத்தம், சந்தோஷம். மக்கா உள்ளே மாநபி வருகிறார்கள், வரவேற்புக்கு மக்கள் காத்திருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய மகத்தான வெற்றியை சுமந்து உத்தம நபிகள் உள்ளே வரும்போது அன்னலாரின் காதில் விழுந்த முதல் செய்தி, உங்கள் அருமை மகள் அன்னை ருக்கையா வஃபாத்தாகி விட்டார்கள், நாங்கள் அடக்கம் செய்து முடித்து விட்டோம். எத்தனை வயது? 26 வயதுடைய ருக்கையா. அன்னை ருக்கையாவின் வயது 26. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றெடுத்த அருமை புதல்வி அண்ணல் உஸ்மான் இப்னு அஃபானின் மனைவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெற்ற மகளின் ஜனாசாவில் கூட நபி நின்று தொழ வைக்க முடியவில்லை. அன்னலார் அந்த மகிழ்ச்சியில் மதீனா நுழைய இந்த செய்தி நபி அவர்களின் கண்களில் கண்ணீரை வலிய செய்கிறது. ஒரு நிமிடம் அப்படி நின்று விட்டார்கள். வல்லல் நபிகள் சொன்னார்கள், என் ரப்பின் முடிவை புரிந்திக் கொள்கிறேன் என்கிறார். துன்பமும் சோதனைகளும் இல்லாத மனிதர்களை இந்த மண்ணில் அல்லாஹ் யாரையும் ஆக்கவில்லை. ஆனால் ரப்பு நல்லா வச்சிருக்கிறான். நீ சொல்கிற போதெல்லாம் அவன் அந்த எண்ணத்திலேயே இருக்கிறேன் என்கிறான். ஹதீஸ்ல ஒரு நல்ல செய்தி ஒண்ணு படித்தேன். அல்லாஹ் மலக்குமார்களை கூப்பிட்டு பேசினான், என் அடியானை பாருங்கள், என் அடியானை பாருங்கள், அவன் நிறைய தவறு செய்திருக்கிறான். நான் உங்க யாரையும் கூப்பிட்டு இந்த அடியான் தப்பு பண்ணிட்டான், கஷ்டப்படுத்துறான், ஒழுங்கா நடக்கல, என் கட்டளை மீறான், நான் சொன்னதுண்டான்னு கேட்பானா? இல்ல ரப்பு, என்னைக்கும் அடியான குறித்து நீ முறையிட்டது இல்லையே. அடியானுடைய குறையை நீ மறைப்பதுதான் உன் சுன்னத். அல்லாஹ் தனக்கென்று சில சுன்னத்து வச்சிருக்கான். என்ன சுன்னத்து தெரியுமா? மனிதன் செய்த தவற மறைக்கிறது அல்லாவே ஏற்படுத்தி வச்சிருக்கான். நம்ம காரியத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தினா நம்ம அசிங்கப்பட்டு போயிடுவோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹஜ்ரத் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு தன் சீடர்களுக்கு அறிவுரை செய்வார்கள். ரமலானில அறிவுரையின் போது சொன்னாங்க, முன்னால வந்திருக்கிற கூட்டத்தை தயவு செய்து எங்க முன்னால வர்ற போது உங்களுடைய உடல் முகங்களை சுத்தமாக்கிட்டு வர்ற மாதிரி உங்க கல்பை சுத்தமாக்கிட்டு வாங்க, உங்க கல்பை சுத்தமாக்கிட்டு வாங்க. ஏன்னா நாங்க உங்க முகத்தையும் பார்க்கிறோம், உங்க கல்பையும் பார்க்கிறோம். சில நேரங்களில் உங்கள் கல்வியில் உள்ளதை நாங்கள் சொல்லும் நிலை எங்களை தாண்டி வந்து விடுமையானால் நாளைக்கு சபைக்கு வரமாட்டீங்கன்னா, கல்ப நாங்க பேசிட்டா நாளைக்கு வரமாட்டீங்க. அவ்வளவு கேவலமான எண்ணம் உங்க கல்புல இருக்குது. இங்க வர்ற போது கொஞ்சம் சுத்தமாக்கிட்டு வாங்கன்னாங்க. அவங்க உளில் பசாயிர், ரெண்டையும் பார்க்கிற பார்வை உடையவர்கள். அல்லாஹ் அந்த பார்வையை நமக்கு நசீபாக்குவானாக. சொல்ற பாடம் என்ன? சபைக்கு வர்ற போது கல்ப சுத்தமாக்கிட்டு வாங்க. நாங்க சொன்னா சங்கடப்படுவீர்கள், நாளைக்கு வரமாட்டீங்க. அல்லாஹ் சொன்னான், என் அடியான் செய்கிற குறைகளை நான் மறைக்கிறேன், இன்னும் அதற்கு மேலால் மன்னிக்கிறேன். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீப் வழங்கட்டும். நான் ரகசியமா செய்த குற்றங்கள் அல்லாஹ் வெளியில கொண்டு வந்து விட்டால், நான் ரகசியமா செய்த குற்றங்களை அல்லாஹ் வெளியே கொண்டு வந்தால், உங்களுக்கு என் தாடி தெரியும், என் கோலம் தெரியும், என் கல்பு தெரியாது. அந்த கல்பை அல்லாஹ் மக்கள் பார்வைக்கு காட்டினால் இந்த மண்ணில் அத்தனை பேர்களின் மகிழ்ச்சி எங்கே போகும்? உன் மறைக்கிறான். சொன்னான், என்னைக்காவது என் அடியான் செய்த குத்தத்தை சொல்லியிருக்கேனா? தப்ப சொன்னேனா? இல்ல ரப்பே, நீ மறைப்பாய் என்றார்கள். ஆனால் என் அடியான் அவனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தேன்,
என்னை பத்தி அவன் ஊரெல்லாம் சொல்கிறான் என்கிறான். நான் ஒரு கஷ்டம் கொடுத்தேன், ஊரெல்லாம் சொல்கிறான். ஒரு காலத்துல எப்படின்னா 4 பேருக்கு சொல்லுவோம், நேத்தியா ஹஜியார் தொலை வரல, ராத்திரி பூரம் தலைவலி, பிரஷர் கூடிட்டு 4 பேருக்கு சொல்லுவோம். இப்ப அப்படி இல்ல, போன்ல 100 பேருக்கு சொல்றாரு. போன் பண்ணி காலையில விஷயம் தெரியுமா, நேத்து ராத்திரி கொஞ்சம் பிரஷர் ஆயிட்டு தொலை வரல, சுபுக்கு வர முடியாம ஆகி போச்சு, ஹை பிரஷர்ல இருக்கேன். போன் பண்ணி 100 பேருக்கு அவரை பார்க்க வர்றவங்கிட்ட எல்லாம் சொல்றாரு. அல்லாஹ் சொல்றான், இவன் என்னை பற்றி மனிதர்களிடத்தில் நான் சங்கடம் கொடுத்த செய்தியை சொல்லி காட்டுகிறான், எனக்கு அவன் சங்கடம் கொடுக்கிறான் என்கிறான் அல்லாஹ். ஷிகாயாங்கிறான். ஷிகாயானா என்னை பத்தி எடுத்து சொல்றான். நான் அப்படி பண்ணிட்டேன், பிரஷரை கொடுத்துட்டேன், சுகரை கொடுத்துட்டேன், கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்றான். அவன் எவ்வளவெல்லாம் நடந்தா நான் சொன்னேனா? இங்கே தாய்மார்களுக்குமாக சேர்த்து சொல்கிறேன், அல்லாஹ் எதை விரும்புவான்? அவன் கொடுக்கிற கஷ்டத்தை நம்ம மறைக்க விரும்புகிறான். அதை யார்ட்டையும் சொல்லாதீங்கிறான். டாக்டர்கிட்ட சொல்லலாம், என் மனைவிட்ட சொல்லிக்கலாம், எனக்கு சில கஷ்டம் இருந்தா வீட்டுல சொல்லலாம், டாக்டர்கிட்ட சொல்லலாம், அடுத்தவங்கள்ட்ட மறைச்சிடணும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நான் படித்த பெரிய பாடம் என்ன தெரியுமா? சாப்பிட வகை இல்லாதவர்கள், சிரமப்பட்டவர்கள், தலையில் எண்ணெய் வைக்க முடியாதவர்கள், அவர்கள் பகல் நேரங்களில் பசியோடும் பட்டினியோடும் இருப்பார்கள். அவர்களின் உதடுகளில் எண்ணெயை, தண்ணீரை தடவிக் கொள்வார்கள். ஏன் என்று கேட்டபோது சொல்வார்கள், உதடு காய்ந்து போயிருக்கிறது, யாராவது நாங்கள் சாப்பிடாமல் பசித்திருக்கிறோம் என்று விளங்கிவிடக் கூடாது, உண்மையில் நாங்கள் சாப்பிட்டு 3 நாள் ஆகிறது, அடுத்தவர்களுக்கு காட்டக்கூடாது என்பதற்காக உதடுகளில் எண்ணெய்களை தேய்த்துக் கொண்டோம் என்கிறார். உதடை பார்த்து சாப்பிடலையா, உதெல்லாம் காஞ்சி போச்சுன்னு சொல்லிடக்கூடாது, எண்ணெய்களை உதடிலே தேய்க்கிறோம். நாங்கள் சங்கடப்படுவதை இன்னொருவர் பார்க்க கூடாது. அல்லாஹ் சொல்வான், அவங்க நிலைமை தெரியாதவங்க அந்த கஷ்டப்படுற சஹாபாக்களை பணக்காரர்கள் என்று எண்ணிக்கொள்வார்கள். அவங்க கஷ்டப்படுறாங்க, வறுமை, கையில ஒண்ணும் இல்ல, சாப்பிடல, ஆனா அவங்க எப்படி காட்டுவாங்க? தங்களை பணக்காரர்கள் மாதிரி காட்டுவாங்க. ஏன் அப்படி காட்டினாங்க? அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை உலகத்துல காட்டணும். என் ரப்பு என்ன ஒண்ணு இழிவாக்கல்ல, என் ரப்பு என்ன சங்கடமாக்கல்ல, எனக்கு பட்னி போட்டிருக்கிறான், சிரமப்படுத்தி இருக்கிறான், அல்லாஹ் சாப்பிட கொடுக்கல, அப்படி அவன் செய்ததில் தான் நலவு இருக்கிறது என்றார். அல்லாஹ் செய்வதில் நலவு இருக்குது. இங்கே உங்கள் கவனத்தில் ஆழமாக நீங்கள் பதிக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, நான் எங்கே இருக்கிறேன்? என் அடியானின் எண்ணத்தில் இருக்கிறேன். நம்ம அவனை பத்தி நல்ல எண்ணத்தை அல்லாஹ் வைப்பதற்கு தௌபீக் செய்வானாக. சரி, நான் சொன்ன ஒரு விஷயத்தை அப்ப ஏன் நமக்கு சங்கடம்? மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும், ஏன் உங்கள் குடும்பத்தில் கஷ்டம்? ஏன் உங்களுக்கு குழந்தை நெருக்கடி? என் பொருளாதார நெருக்கடி? என் எதிரிகளின் சூழ்ச்சிகள் மிகைத்திருக்கிறது? நாடு தழுவிய அவமானங்கள் ஏன்? அல்லாஹ் வான்மறையில் அடுத்து சொன்னான், இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும். 2 விஷயம் உங்க வாழ்க்கையில வந்தா அல்லாஹ் ஒண்ணும் செய்ய மாட்டான், கஷ்டம் கொடுக்க மாட்டான். ஒண்ணு, எப்போதும் நன்றியோடு வாழுங்கள், நன்றி இருக்கணும். இன்னொன்னு, என் மேல நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் அந்த 2ஐயும் நசீபாக்குவானாக. இன்னைக்கு நன்றி ரொம்ப குறைஞ்சு போச்சு, நன்றி ரொம்ப குறைஞ்சிருக்கு. வாழ்க்கையில நன்றி இல்லாத மக்கள் கூடிட்டாங்க. அல்லாஹ் அந்த நிலையை விட்டு நம்மை சரி செய்வானாக. ரப்புடைய நினைவு நன்றி. அவன் எதை செய்தாலும், ஹஜ்ரத் இமாம் கஸாலி ஒரு செய்தி எழுதுவாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தா அந்த கஷ்டத்துக்கு நான் நன்றி செலுத்துவேன். நான் கஷ்டத்தை கொடுத்தா பொறுமையா தானே இருக்கணும், கஷ்டத்துக்கு எதுக்கு நன்றி? அவங்க சொன்னாங்க, இந்த கஷ்டத்தை விட இன்னொரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கிற சக்தி அவனுக்கு இருந்துச்சு, அதை கொடுக்காம இதை கொடுத்ததுனால நன்றி செலுத்துகிறேன். இந்த கஷ்டத்தை விட இன்னொரு பெரிய கஷ்டத்தை அல்லாஹ்வால கொடுக்க முடியும். ஆக்சிடென்ட்ல ஏற்பட்டுச்சு, கால்ல அடிபட்டுச்சு, கால்ல அடிபட்டு எலும்பு கிராஸ் ஆயிருக்குது, அதை சரியாக்கிடலாம். அல்லாஹ் நினைச்சா மூளையை சாவடிக்கவும் முடியும். மூளைச்சாவு எவ்வளவு பேருக்கு ஏற்பட்டு? கீழே விழுந்த பல பேர் மூளைச்சாவுக்கு போயிட்டாங்க, உணர்விழந்து போயிட்டாங்க. நான் கீழே விழுந்தேன், அல்லாஹ் கால்ல மட்டும் அடிபட செய்தான், என்னை ஏன் கீழே போட்டா நான் யோசிக்கல, எனக்கு அல்லாஹ் சின்னதாக்கிட்டானே, நன்றி செலுத்துவேன் என்றார்கள். ரப்பை பார்க்கிற பார்வை. எனவே அன்பர்களே, நற்பாக்கியமுடைய மனிதர்களுக்கு என்று சில அடையாளங்களை பதிவு செய்யறாங்க. அந்த அடையாளங்களை இங்கே நான் சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும். அதுல 11 அடையாளங்கள் சொல்றாங்க. எனக்கு நேரம் இருக்காது, அல்லாஹ் எத்தனை சொல்ல வைக்கிறானோ சொல்லி முடிச்சுக்கிடுவேன். நேரத்துக்கு முடிக்கணும். ஒண்ணு சொன்னாலும் அந்த ஒண்ண வாழ்க்கையாக்கணும், பெரிய பாக்கியம் கிடைச்சிடும். இந்த சபையில் நீங்க எடுத்துட்டு போகணும். நாளைய வாழ்க்கையை சரியாக்குவதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றியோடு வாழ வேண்டும்.
அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அவன் மீது நம்பிக்கையோடு வாழ வேண்டும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நல்லெண்ணத்தோடு வாழ வேண்டும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எப்போ நல்லெண்ணம் வைங்க, என்னை என் ரப்பு கைவிட மாட்டான் என்று நம்புங்கள், அவன் நிச்சயம் கைவிட மாட்டான். என்னை எதிரிகளிடத்தில் ஒப்படைக்க மாட்டான், நிச்சயம் ஒப்படைக்க மாட்டான். ஏன் ஒப்படைக்கிறான்? ஆனா இந்த வன்யாப்தி அவன் நினைச்ச மாதிரி நான் இருப்பேன்ல சொன்னான்ல, நம்ம என்ன எப்பவுமே நம்ம பாசிட்டிவான சிந்தனை குறைஞ்சி போயிருக்கு, நெகட்டிவாவே சிந்திக்கிறோம். எல்லாத்திலையுமே நெகட்டிவா சிந்திக்கிறோம். என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, இந்த நாட்டுல நம்ம இருக்க முடியுமா, அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா, வீட்டுல என்ன நடக்கும், இப்படி இந்த சிந்தனையை மாத்துங்க. எல்லாமே நல்லதா நடக்கும் நினைங்க, எல்லாமே நல்லதா நடக்கும். நான் அல்லாஹ்ட்ட கேட்டதெல்லாம், ரப்பே உன் நினைவில் இருக்கிற போது உன் உத்தம நபியின் ஹதீஸை நான் சொல்லும் போது ரூஹை நசீபாக்குவாயாக. எங்க ரூஹ உன் பக்கம் எடுத்துக்கா. அல்லாஹ் மேல நல்லா என்ன வைக்கிறோம், நாம நினைச்சது நடக்கணும், அவன் நினைச்சபடி வாழ்வோம் என்று சொல்லி நற்பாக்கியமுடைய மனிதர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. இந்த பாக்கியம்ங்கிறது எங்க கிடைக்குது? நபி பெருமானாருடைய உன்னதமான மீலாது பெருவிழா பெருமானார் காட்டிய அற்புதமான வழிகளில் முதல் விஷயத்தை ரசூல் சொல்றாங்க. நற்பாக்கியசாலிகளின் அடையாளங்கள்ல முதல் விஷயம், இந்த உலக விஷயத்துல எச்சரிக்கையாக கவனமாக வாழுங்கள். துன்யாவுல கவனம் வேணும். இது நிறைய பேர் இதுல விழுந்து விட்டார்கள் என்றார்கள். அல்லாஹ் சொன்னான், இந்த வாழ்க்கை உன்னை ஏமாற்றி விட வேண்டாம் என்கிறான். அல்லாஹ் நம்மை ஏமாறி விடாமல் பாதுகாப்பானாக. உலகம் உன்னை ஏமாத்திடக்கூடாது, குர்ஆன் சொல்லும். இங்கே ஏமாந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உலகத்தில் ஏமாந்தவங்க ஒண்ணல்ல, லட்சக்கணக்கான மனிதர்கள். உலகத்துல எப்படி இருக்கணுங்கிற முதல்ல ஒரு திட்டம். சம்பாதிக்கணும், உழைக்கணும், வீடு வாங்கணும், நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்கணும், சாலிகான பிள்ளைகளை பெத்தெடுக்கணும். நம்ம சந்ததிகளுக்கு கூட வச்சுட்டு போறவங்க தான் நல்லவங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால ஹஸரத் ஆன்மீகத்துல நம்மளை எல்லாம் துன்யா விட்டுட்டு வெளியில வாங்கன்னு சொல்றாங்கன்னு நினைச்சிடாதீங்க. காட்டுக்கு போக சொல்லல, பரதேசியா போக சொல்லல. உலகத்தில் எந்த தந்தை சிறந்தவர் என்று ரசூல் இடத்தில் கேட்கப்பட்டது. ஐயுல் அபவைனி கைருன் யா ரசூலல்லாஹ். ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை கொடுத்து சென்றிருக்கிறார், இன்னொரு தந்தை ஒண்ணுமே இல்லாமல் பிள்ளைகளை ஏழைகளாக விட்டு செல்கிறார். இந்த ரெண்டு தந்தையில் சிறந்தவர் யார் என்று கேட்டபோது, எந்த தந்தை தன் பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் விட்டு போகிறாரோ அவரே சிறந்தவர் என்றார்கள். இந்த ஹதீஸை இமாம் புகாரி எழுதுகிறார். பிள்ளைங்களை நல்ல நிலையில வச்சுட்டு போற அளவிற்கு அல்லாஹ் ரசூல் அனுமதிக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையை சும்மா விட்டுட்டு போக சொல்லல, சம்பாதிக்க வேண்டாம்னு சொல்லல, கடை வைக்கலாம், வியாபாரம் எல்லாம் இருக்கணும். ஆனால் உலக விஷயத்தில் எச்சரிக்கை இருக்கணும். பற்றில்லா வாழ்க்கை என்று ஒண்ணு சொன்னாங்க ரசூல், இஸ்ஹதுங்கறாங்க. உலகத்துல பற்றில்லா வாழ்க்கை. பற்றில்லா வாழ்க்கைனா என்ன? எதையும் ஆசைப்படக்கூடாதுங்கிறது அல்ல, தேவைக்கு மேல ஆசைப்படாதுங்கிறான். தேவைக்கு மேல் ஆசை கூடாது. அந்த ஆசை ஆபத்தானது, அது ஆரோக்கியமற்றது, நம்மை தப்பான வழிக்கு கொண்டு போகும், பாவம் செய்ய வைக்கும், அறாமை சம்பாதிக்க வைக்கும், வட்டியை கொண்டு நம்மை வாழ வைக்கும், கடன் வாங்கி வாழ வைக்கும். தேவைக்கு மேல் ஆசைப்பட்ட பல பேர் இன்றைக்கு ஹராமில் நுழைந்து விட்டார்கள். வட்டிக்கு அடிமையானார்கள், கடனுக்கு அடிமையானார்கள். இன்னும் பல பேர் தவறான வழிகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். இன்னும் சில பேர் அடுத்தவர்களை ஏமாற்றியாவது நாம உயரணும்னு நினைச்சாங்க. எங்க ஏற்பட்டுச்சு இந்த எண்ணம்? நல்ல ஞாபகம் வைக்கணும். தேவைக்கு மேல் ஆசைகள் ஏற்பட்ட போது சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ஹத் ஃபித் துன்யா, உலகத்தில் உன் பற்றை ஆசையை குறைச்சுக்கான்னாங்க. ஹலாலான ஆசை இருக்கணும், அளவுக்கு மீறி ஆசை வரக்கூடாது. ஆசை ஹலால் இருக்கணும், கடன் வாங்கிடக்கூடாது. நீ கடனாளியாக மரணித்து விடாதே நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப உலகத்தை எடுக்கிற ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நாம நமக்கு சிரமங்களை இந்த உலகத்தில் உண்டாக்கிட்டோம். வரவுக்கு மீறி செலவு, அனாச்சாரம் அதிகம். அவர் வச்சுக்கிறாருங்கிறதுக்காக நம்ம வச்சோம். அவர் கல்யாணம் முடிஞ்சார், 10 லட்சம் ரூபாய் செலவழிச்சு, நம்ம தகுதிக்கு நம்ம முழிக்கணுமே. நம்ம 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி முடிச்சோம். இந்த கடனுக்கு வட்டியை கட்டணும், கடனுக்கு வட்டியை கட்டணும். வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய அருமையான விதம் ரசூல் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறாங்க. இன்னைக்கு எதுல நம்ம சிக்கி இருக்கிறோம் என்பதில் இருந்து இந்த உம்மத்தை மீட்டு எடுக்கணும்.
இன்னைக்கு அல்லாஹ் இந்த வார்த்தைகளை அதற்கு நசீபாக்கி வைப்பானாக. நம்ம சிக்கி தவிப்பதெல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கான ஆதாயத்தை தேட போன இடத்தில், நம் பிள்ளைகளினான வளத்தை தேட போன இடத்தில், வருமானத்தை உண்டாக்க போன இடத்தில் சிரமப்படுகிறோம். வட்டியிலே முங்கினோம், ஹராமில் முங்கினோம், இன்னொரு பக்கம் கடனாளியாக போய்விட்டோம். இதற்கு காரணம் தவறான அணுகுமுறை. அப்ப ரசூல் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் கொடுப்பதை ஏத்துக்கொள், கடன் வாங்காதே. அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னாங்க, இருப்பதை கொண்டு போதுமாய்க்க. அல் கனாத்து மிஃப்தாராஹான்னு எழுதுனாங்க, போதுங்கிற மனசுதான் நிம்மதினாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை சஹாபி ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மெய்காப்பாளர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லிகுல்லி நபியின் ஹவாரி வ ஹவாரி அஸ்-ஸுபைர். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் மெய்காப்பாளர் கொடுத்திருக்கான். என்னுடைய மெய்காப்பாளர் ஹஜ்ரத் ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, நபி பெருமானார் அவர்களுடைய மெய்காப்பாளர். இன்னொரு பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸுபைரும் அக்கா தங்கையை நிக்கா செய்தாங்க. அபூபக்கர் சித்திக்கின் மகள் அஸ்மா, அபூபக்கர் சித்திக்கின் மகள் ஆயிஷா, அபூபக்கர் சித்திக்கின் மகள் ஆயிஷாவை நபி பெருமான் நிக்கா செய்திருக்கிறாங்க, அஸ்மாவை ஸுபைர் நிக்கா செய்திருக்கிறாங்க. ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு சொந்தம். ஹஜ்ரத் ஸுபைர் மரணமாகிற காலத்தில் தன் மகனை கூப்பிட்டாங்க. மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே, நான் ஒரு வசியத்தை செய்றேன், கேட்டுக்கப்பா. நான் உலகத்துல யார்ட்டையும் எனக்கு தேவைக்கு மீறி நடந்தது இல்லை, தேவைக்கு மேல் நான் சம்பாதிக்க விரும்பியதும் இல்லை, ஹலாலை கடந்ததும் இல்லை. ஆனா ஒரு கவலை இருக்குது, கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பேன் என்று நினைக்கிறேன். இப்போதும் நீ காது கொடுத்து கேள். ஏன் தெரியுமா? பல பேறுகளின் கஷ்டங்களை தீர்த்து வைக்கும் இடத்தில் அல்லாஹ் என்னை வாழ வைத்தான். பல பேறுகளின் சிரமங்களை எடுக்கும் இடத்தில் அல்லாஹ் என்னை வாழ வைத்தான். இன்னொன்றை சொல்லட்டுமா? நான் மக்களின் சுமைதாங்கியாக வாழ்ந்தேன். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. நசையில ஒரு ஹதீஸ் வருது, சிஹாவு சித்தா 6 சரியான கிரந்தங்கள்ல நசையில ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதரை பார்த்து ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வு இருக்குது. அவர் ஒரு அமலும் செய்யாம அல்லாஹ்ட்ட வந்துட்டாரு. லம் யஅமல் கைரன் கத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு நல்ல காரியம் கூட செய்யல, ஒரு அமலும் செய்யல. அவர் எங்க வந்துட்டார்? அல்லாஹ்ட்ட வந்துட்டார். ஒரு நல்லதும் செய்யாமல் அல்லாஹ்ட்ட வந்தாரு. அல்லாஹ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான். அல்லாஹ் அந்த மாதிரி கூட்டத்துல நம்மளை சேர்த்து வைப்பானாக. நம்ம கேள்வி கணக்கெல்லாம் சொல்லி சொர்க்கம் போனா பெரிய கஷ்டம். நம்ம செய்த அமல்ல 1000 பிரச்சனை இருக்குது. இந்த ஹதீஸை ஏன் நான் கிதாபெல்லாம் சொல்றது இல்லை, ஏன் சொல்றேன்னா சந்தேகம் வந்துடக்கூடாது. நபியுடைய வார்த்தையில சந்தேகம் வந்தா ஈமான பாதிச்சிடும். அதனாலதான் நசையில இந்த ஹதீஸ் பதிவா இருக்கு. ஒரு அமலும் செய்யவில்லை, அல்லாஹ்வை சந்திக்கிறார். அல்லாஹ் அவரை எந்த ஒரு வகையான ஆட்சேபனையும் இல்லாமல் சொர்க்கம் அனுப்பினான். நபி பெருமானார் சொல்றான். அல்லாஹ் கூப்பிட்டு கேட்டானா, என்னப்பா இருக்குது என்று. ஒண்ணும் இல்லை. என்ன அமல் செய்தாய்? ஒன்னும் செய்யல. தியாகம் எதுவுமே இல்லை. என்னப்பா செய்த? ஒரே ஒரு வேலை செய்த. எனக்கு ஒரு அடிமை இருந்தார், எனக்கு நீ நிறைய பணம் கொடுத்திருந்த. அவர் சொன்ன வார்த்தை, எனக்கு நிறைய பணம் கொடுத்திருந்த, கோடி கணக்கில் எனக்கு நீ பணம் கொடுத்த, நான் அடிமைகளை வாங்கி வச்சுக்கிட்டேன். நிறைய பேர் கஷ்டம்னா என்கிட்ட வருவாங்க, அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருவேன். கடன் கேட்பாங்க, கொடுத்துருவேன். அந்த டைம் வந்தாச்சுன்னா அடிமைகளை அனுப்பி வைப்பேன். அந்த டைம் வந்து அந்த கடன் யார் யார் தராங்க வாங்கிட்டு வாங்க. அவங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லி அனுப்புவேன், யாருக்கு தர முடியலையோ அவங்கள போறாம உங்க கடன் இனிமேல் கேட்டு வர மாட்டேன், மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வந்துரு. கடன் கொடுத்தவர்களுக்கு தேதி வருகிற போது என் அடிமைகளை அனுப்புவேன், கேட்டு அனுப்புவேன். ஏன்னா கொடுத்த கடன் நம்ம வாங்கணும், அந்த மனோநிலை மக்களுக்கு இருக்கணும். அனுப்புவேன். அவங்களால முடியலையா, தஜாவஸ் அன்ஹும், அவங்களுடைய கடனை மன்னிச்சு விட்டுறணும். நீ சொல்லிடணும், இந்த கடனுக்காக உன்னை துன்யாவிலையும் பிடிக்க மாட்டேன், மறுமையிலையும் பிடிக்க மாட்டேன். அதான் முக்கியம். சில பேரு நம்ம கொடுத்திருப்போம், அவர் தராம போயிருப்பார், இவர் சொல்வார் வரட்டும் மறுமையில் விடமாட்டேன். அவங்க சொன்னாங்களா, தஜாவஸ் அன்ஹும், அந்த கடனை மன்னிச்சு விட்டுரு, துன்யாவிலையும் பிடிக்க மாட்டேன், மறுமையிலையும் பிடிக்க மாட்டேன், அப்படி மன்னிச்சிருக்கிறேன். அந்த ஒரு வேலை செய்த, நான் ஏன் செய்தேன்னு கேட்டான் அல்லாஹ். நீ என்ன அப்படி மன்னிச்சு விடுறதுக்காக, அந்த என்ன நீ அப்படியே விட்டு கொடுக்கணும். அல்லாஹ் சொன்னா, ஒன்ன நான் என் அடியார்களை அவங்க கஷ்டத்துல
அவங்க நல்லா இருக்கணும், அவங்க கஷ்டப்படுறாங்க, தரவாண்டான்னு நீ மன்னிச்சு கண்டுக்கிடாம முட்டை பத்தியா, நீ எந்த அமலும் செய்யல, உன்னை கண்டுக்கிடாம முட்டை, நீ நேரா சொர்க்கம் போ, சொர்க்கத்துல உனக்கு முதல் தர்ஜா போன்னு நல்லா சொல்றது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கமிக்கவருடைய கவனத்தில் இருக்க வேண்டும். இங்கே நான் சொல்ல வர்ற செய்தி, வாழ்க்கையில் மிகத்தான அமல்களை செய்தவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், அடியார்கள் விஷயத்தில் அழகாக நடந்த மனிதர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். அடியார்கள் விஷயத்தில் அழகாக நடந்த மனிதர்கள், அடியார்களின் சஞ்சலங்களை போக்கியவர்கள், மக்களின் சுமைதாங்கிகளாக வாழ்ந்தவர்கள், மக்களின் துன்பங்களில் துயர் கொடுத்தவர்கள், தோல் கொடுத்தவர்கள், துயரை துடைத்தவர்கள், இப்படி ஒரு லிஸ்ட் அல்லாஹ் வச்சிருக்கிறான். இவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி அவங்ககிட்ட அமலே இல்லாட்டாலும் இந்த மாதிரி அமல்களுக்கு பகரமா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துறான். இங்கே சய்யிதுனா ஜுபைர் மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் ஒரு சுமை தாங்கின்னாங்க. சுபைர் யாரு தெரியுமா? ஓ ஜுபைர் ஃபில் ஜன்னா. நபி பெருமானார் சொன்னாங்க, என் ஜுபைர் சொர்க்கத்தில் இருக்கிறார்னாங்க. உலகத்திலேயே சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த சஹாபி சொன்னாங்க, நான் மக்களுக்கு சுமை தாங்கி ஒரு காலகட்டத்துல நிறைய பேருக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தேன், நான் கொடுக்கிற கையில இல்லாத போது கேட்டாங்க, கடன் வாங்கி கொடுத்திருக்கிறேன். என் கையில் இல்லாத போது கேட்ட போதெல்லாம் இல்லைன்னு நான் சொன்னதில்லை, கடன் வாங்கி கொடுத்திருக்கிறேன். அந்த கடன் கொஞ்சம் இருக்குதுப்பா, உனக்கு நான் வசியத்தை செய்யறேன், நான் மௌத்தா போயிட்டேன்னா என் கடனை நீ அடைச்சிடணும். சில நேரத்தில் அந்த கடனை கொடுக்கிற வசதி உனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டுன்னு சொன்னா, என் எஜமான் ஒருத்தர் இருக்கிறார், அந்த எஜமான் போய் நீ கேளு, அவர் ஹெல்ப் பண்ணுவார். என் எஜமான் போய் கேளு, அவர் ஹெல்ப் பண்ணிடுவார். அதற்கு சய்யிதுனா ஜுபைருடைய அந்த வார்த்தை அப்துல்லா இப்னு ஜுபைரை திகைக்க வைத்தது. அவங்க யோசிச்சாங்க, வாப்பா சரி நான் கடனை கொடுத்துருவேன், சில முடிக்க முடியாத கஷ்டத்துல எஜமான்ட்ட கேட்க சொன்னீங்களே, எஜமானுடைய லிஸ்ட் பேர் என்னான்னு கேட்டான். என்னப்பா நீ எஜமான் உனக்கு தெரியலையா? தெரியல வாப்பா. நான் தெரியல. இன்ன மௌலாய ஹுவ ரப்பி, என் எஜமான் யாரு தெரியுமா? என்னை சுமைதாங்கியாக வாழ வைத்தவன், கொடுக்கும் மனதை கொடுத்தவன், இன்னும் என்னை வார்த்தெடுத்து வளர்த்தவன் என் எஜமான், அவன் தான் என் ரப்புன்னாங்க. அல்லாஹ்ட்ட கேளு, எப்படி கேளு? ஜுபைரின் எஜமான் என்று சொல், அல்லாஹ் உனக்கு பிரச்சனை தீர்த்து வச்சிருவான். அவங்க சொன்ன அந்த செய்தி முக்கியம் இல்லை, அதை விட முக்கியம் என்னன்னா, அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, கடனை பூரா அடைச்சேன், ஒரு சில கடன் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப நான் அல்லாஹ்ட்ட கேட்டேன், எப்படி கேட்டேன்னா, யா மௌலாய், யா மௌலா ஜுபைர், ஜுபைரின் எஜமானே, தன் தந்தை பேரை சொல்றான், என் தந்தை ஜுபைரின் எஜமானே, இந்த கடன் அடைக்க உதவி செய்ய நான் கேட்டேன், வழியே இல்ல, ஒன்னும் மகாந்தரம் இல்ல, நாளைக்கு தர்றதா வாக்களிச்சிருக்கேன், ராத்திரி துவா கேட்டுட்டு படுத்தேன், காலையில் வழி பிறந்தது என்றார்கள். கடன் அடைக்க வழி இல்ல, துவா செய்தேன், காலையில வழி பிறந்துச்சு. நான் ஒரு துவாவும் கேட்கல, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், என் தந்தை ஜுபைரின் எஜமானே இதற்கு வழி திறந்து விடுவாயாக. ஏன்னா எங்க தகப்பனார் சொல்லிட்டாங்க, என் எஜமான் அவன், என்னை எஜமான் சொல்லி நீ கேட்டா அவன் கொடுத்துருவான். அல்லாஹ்வோடு எத்தனை பெரிய தொடர்பை உண்டாக்கி கொண்ட பெருமக்கள், அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. நம்ம எஜமான் அவங்கிற முடிவுக்கு முதல்ல வரணும். யாரும் நம்ம தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்ய முடியாது, நம்ம கஷ்டத்தை யாரும் தணிக்கவும் முடியாது. அவன் மனசு வச்சாச்சுன்னு சொன்னா நம்ம எல்லா நிலையிலும் உயர்ந்து விடுகிறோம். உலக வாழ்க்கையில் நமது பற்று எப்படி இருக்க வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆசைகளை குறைக்க வேண்டும், ஆசையை குறைச்சிட்டோம்னா கடனாளி ஆக மாட்டோம். சஹாபாக்கள் கடன் வாங்கி இருக்கிறாங்களே, அவங்க சொல்லிட்டாங்க, நான் வாங்கின எந்த கடனும் என்னுடைய சொந்த தேவைக்கு இல்லப்பா, கஷ்டப்பட்டவங்களுடைய கஷ்டத்தை நிறைவேற்ற வாங்கின போது கடன் வாங்குற நிலைக்கு நான் ஆளானேன்கிறாங்க. கடனை வாங்கி இன்னொருத்தருடைய கண்ணீரை துடைத்திருக்கிறார்கள் என்றார். சொர்க்கம் என்று சுபச்செய்தி சொல்லப்பட்ட பின்னாலும் என்ன கடனாளியா அல்லாஹ் சந்திக்க வச்சிராத மகனே, என் கடனை அடைச்சிருன்னு சொன்னாங்க என்றால், இன்றைக்கு வாங்கும் போது இனிமையாக நடக்கிற பல பேர் டேட் வந்தா எஸ்கேப் ஆயிடுறாங்க, கொடுக்க மனசு வர்றது இல்ல. வாங்குற பல பேருக்கு கொடுக்க மனசு வர்றது இல்ல. ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி, கடனாளிகள் கடனாளியாக மௌத்தாகுவதில் இருக்கக்கூடிய சங்கடம் என்ன என்று தெரிந்தால் நான் சொல்வேன், எந்த கடனாளிக்கும் நான் தொலை வைக்க மாட்டேன். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா உஸல்லி, ரசூல் சொன்ன ஹதீஸ் இமாம் புகாரி எழுதுவார், கடனாளியான ஜனாசாவை இந்த நபி தொலை வைக்க மாட்டான். எதை உணர்த்துகிறார்கள்?
எந்த ஒரு அடியானுக்கும் அநீதி அழைத்த நிலையில ஒரு ரூஹு பிரிஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அப்ப உலக விஷயத்துல நம்முடைய ஆசைகள் குறையணும். குறைஞ்சிச்சுன்னு சொன்னா கடன் வாங்க மாட்டோம், வட்டிக்கு போக மாட்டோம், இன்னொருத்தங்களை ஏமாத்த மாட்டோம், தப்பான வருமானம் ஈட்ட மாட்டோம். தெளிவாக சொல்வேன், அல்லாஹ் கொடுப்பதில் நிரம்ப பறக்கத் செய்து விடுவான். தேவைக்கு அதிகமான ஆசைகள் இல்லைன்னா அல்லாஹ் 2 gift தருவானாம். 2 giftையும் சொல்லி நான் தொடர்றேன். நம்ம தேவைக்கு அதிகமா ஆசையை வளர்க்காம தேவையை அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொருந்தி கொண்டால் 2 வகையை தருவான் அல்லாஹ். ஒண்ணு, அவன் கொடுத்ததில் நம்முடைய தேவை அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து விடுவான். என்ன கொடுத்தானோ, 1000 ரூபாய் எதிர்பார்த்தோம், அல்லாஹ் 100 ரூபாய் கொடுத்தான், 100 பொருந்திக்கிட்டீங்களா, அதை கொண்டு உங்க தேவை பூர்த்தி செய்துவான். 2வது, அந்த 100ல் அல்லாஹ் பரக்கத் செய்வான். பரக்கத்துனா என்ன தெரியுமா? பரக்கத்துனா என்ன தெரியுமா? பெருமக்கள் எழுதுறாங்க, பரக்கத்துக்கு தமிழ்ல அர்த்தம் எழுத முடியாது. பரக்கத்துனா என்ன? எந்த ஒரு பொருளை அல்லாஹ் கொடுப்பானோ அந்த பொருள் நம்மை சங்கடப்படுத்தும் இடத்தில் ஆக்கப்படாது என்றார். அந்த பொருளை கொண்டு சங்கடப்பட மாட்டோம். அது ஆஸ்பத்திரி செலவாகாது. அந்த பணம் செலவு ஆஸ்பத்திரியில போய் நிக்காது. அந்த பணம் நமக்கு சங்கடத்தை கொடுத்தராது. பெருமானார் ஒரு துவா கேட்டாங்க, வஅஊது பிக்க மின் மால் யகூனு அலைய வபாலா. என் நாசத்திற்கு காரணமாக போகிற பணம் எனக்கு வேண்டாம் கேட்டான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பணம் வேணும், பணம் வேணும். அந்த பணமே என் அழிவுக்கு காரணமாயிடக்கூடாது, என் நாசத்துக்கு காரணமாயிடக்கூடாது. அந்த பணம் பரக்கத்தான பணமா இருந்தால் இந்த நிலைமை ஏற்படாதுங்கிறான். அல்லாஹ் நம்முடைய பொருளில் பரக்கத் செய்வானாக. இஸ்ஹது ஃபித் துன்யா. அப்ப நற்பாக்கியம் உடையவர்களின் முதல் அடையாளம் உலகத்துல பற்றில்லாமல் வாழ்கிறது, தேவைக்கு அதிகமாக ஆசைப்படுறது இல்ல, அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக் கொள்றது, போதுங்கிற மனசு வச்சுக்கிறது. வருமானத்துக்காக எத்தனை தியாகமும் செய்யலாம், அதில் ஹலால் லட்சியமாக இருக்க. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அந்த தொடரை விளக்க வருகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது பகுதி ராகிபன் ஃபில் ஆஹிரா. மறுமை விஷயத்துல ரொம்ப ஆசை உடையவனாக வாழு. மறுமையில என்ன வரணும்? ஆசை வரணும். நாளைக்கு நான் நல்லா இருக்கணுங்கிற ஆசை ஏற்படணும், என் கபரு நல்லா இருக்கணுங்கிற ஆசை வரணும், அல்லாஹ் என்ன நல்லா வச்சுக்கணும்னு ஆசை வரணும், அல்லாஹ்வுடைய சாலிஹீங்களோடு எனக்கு ஒரு ஆசை, உயர்வான நிலை ஏற்படணும். அப்போ மறுமை சார்ந்தவைகளில் நமது ஆசைகள் அதிகமாக. ஆதி இப்னு ஜபல், பெரிய ஸ்ரீதேவி, கல்வி உலகத்தின் வெளிச்சம், உடம்பு சரியில்லாம ஆயிட்டாங்க, ஒரு நோயில பாதிக்கப்பட்டாங்க. ஆதி இப்னு ஜபல் அவங்க கடைசி காலம் எப்போனா வயசு 35 வயசு தான், சில பேர் 38 வயசுங்கிறாங்க. மாதி இப்னு ஜபல் மௌத்தாக்கும் போது பெரிய சாபி, மிகச்சிறந்த சூஃபி, பிரகாசமான முகமுடையவங்க. சஹாபாக்கள் சந்திக்க வர்றாங்க. செய்தனா முஆத் அழுதாங்க. அழுத லேசா அழுதல்ல, அப்படியே அழுது தாடியில தண்ணி வலியுது. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஜஸாம் லில் மவுத், பெரிய சஹாபி நீங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை பொருந்தி கொண்டிருக்கிறார்கள், மௌத்த பயந்து அழுகிறீர்களான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, மௌத்துடைய பயமே எனக்கு இல்லையேன்னா. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். மௌத்துடைய பயமே எனக்கு இல்லை, ஏன்னா நான் மௌத்துக்கு தயாராகத்தான் இருந்தேன். இப்ப நம்ம அப்படி சொல்ற இடத்துல இருக்கோமா? மௌத்துடைய பயம் எனக்கு இல்லை. லா ஜஸாம் மினல் மௌத், மௌத்துடைய பயம் இல்லை, நான் மௌத்துக்கு தயாராக இருந்தேன். இப்ப நான் அழுகிறதுக்கு 2 காரணம் இருக்குன்னாங்களே, அம்ரைன், 2 விஷயத்துக்கு அழுகிறேன். ஒண்ணு, எனக்கு 2 சுவை அல்லாஹ் கொடுத்துருந்தான். ஒண்ணு சௌமன் ஃபிஸ் ஸைஃப் லின்னஹார், கோடை காலத்தினுடைய வெயில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போது நாக்கெல்லாம் வறண்டு போகும், தாகம் கடுமையா இருக்கும். அந்த நேரத்துல பூரா நான் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பேன். கோடை காலத்தினுடைய பகலில் நான் நோன்பு வைப்பேன். அந்த நோன்பிலே நான் வறண்டு போக, தாகத்தில் சிரமப்படுகிற போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த நோன்பை ரப்பு சந்தோஷப்படுவான் என்றார். என் ரப்ப சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தேன் கோடை கால நோன்புல. ரமதானுடைய நோன்பு சொல்லல. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, ஹசரத் ரம்ஜான் ஏப்ரல்ல வர்ற மாதிரி தெரியுது, இன்னும் ரமதானுடைய டேட்டே வரல. இப்பவே கவலைப்படுறாரு, கோடையில நோன்பு வர்ற மாதிரி இருக்கு, துவா செய்யுங்க ஹசரத்துங்கிற. இந்த வருஷம் எப்படி 30ஐயும் பிடிச்சிடலாமான்னு கேட்கிறேன். இப்பவுமே கோடையை நினைச்சு கவலைப்படுறோம். அவங்க சொன்னது சௌமன் ஃபிஸ் ஸைஃப், கோடை காலத்துல நோன்பு வச்சுட்டு இருந்தேன்,
அந்த கஷ்டத்திலே ஒரு இன்பம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம் என்னன்னா, கஷ்டம் அவன் கொடுக்கும் போது அதை சந்தோஷமா நம்ம ஏத்துக்கிட்டோம்னா அல்லாஹ் சந்தோஷப்படுவானா. அது அவ்வளவு சீக்கிரமா நடக்கிற காரியம் இல்லையே. நம்ம பெரியார்களுடைய சுகபத்தும் சாலிஹிங்களுடைய தொடர்பும் நல்லவர்களுடைய நெருக்கமும் அல்லாஹ் வாளாக்களோடு நம்மை கொண்டு நாம் இணைத்தால் நம்முடைய மனசு அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி விட்டுருவாங்க. அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாக. உலமாக்களுடைய நல்ல தொடர்புல வந்துருங்க, சாலிஹிங்களுடைய தொடர்புக்கு வாங்க. உலகத்துல எல்லாம் அந்த தொடர்புல பிறக்கல்ல, வந்தவங்க அந்த தொடர்புக்கு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தொடர்பு பெண்களுக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் நல்ல மனிதர்களோடு உங்களை ஆக்குங்கள். அதன் பரக்கத் என்ன தெரியுமா? நம்ம கல்பு அல்லாஹ்வின் பக்கம் சாஞ்சிரும். அங்க சாஞ்சிட்டு வைங்கள, இங்க உள்ள கஷ்டம் எல்லாம் அவங்களுக்கு சுகமாகும். இரண்டாவது சொன்னாங்க, வாட்டி வதைக்கும் கடுமையான குளிர்காலங்களில் இரவு நேரத்தில் நீண்ட நேரம் நின்று குர்ஆன் ஓதி தொழுதேன், அந்த சுகம் இல்லாமல் போகிறது என்று அழுகிறேன் என்றார். குளிர்காலத்துல சுபுகே பல பேரு கஷ்டம். நல்ல மழை பெஞ்சிச்சா சுபு கிடையாது. நீங்கெல்லாம் சீதேவிகள், உங்களை சொல்லல, நிறைய பேர் குளிர்காலத்துல சுபு தொழுவது கஷ்டம். சுபுகு எப்ப நான் தொழுதுங்கிறாங்க தஹஜ்ஜத்தை. கடுமையான குளிர் வாட்டி வதைத்த போது இரவெல்லாம் நின்று தொழுவேன். அந்த குளிரில் நிற்பதும் குர்ஆன் ஓதுவதும் என் ரப்பின் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருந்தது. அந்த சுகத்தை இந்த மௌத்து துண்டித்து விடுமோ என்று பயந்தேன் என்றார்கள். மரணத்தை நினைச்சால் அல்ல, மரணத்தால் 2 பாக்கியம் போகிறது என்று நினைத்து அழுதேன். அன்பர்களே, இங்கேதான் பெருமானார் சொன்ன அந்த வார்த்தை, ராகிபன் ஃபில் ஆகிரா, மறுமையில் ஆசை உள்ளவர்களாக. நம்முடைய வாழ்க்கையில மௌத்தின் மீது ஆசைப்பட சொல்லல, மறுமைக்காக நம்மளை தயார்படுத்த. அந்த வாழ்க்கை நமக்குள் வந்து விடுமையானால் அல்ஹம்துலில்லாஹ், நீ சீதேவி என்றார்கள் பெருமானார். அல்லாஹ் அந்த சீதேவிகளின் கூட்டத்தில் நம் எல்லோரையும் பதிவு செய்வானாக. அடுத்து இபாதத்துல ஈடுபாடு இருக்கணும்னா வஹிம்மத்துஹு ஃபில் இபாதாங்கறாங்க. 2வது பகுதி. முதல் விஷயம் தான் ரெண்டும். துன்யாவுல தேவைக்கு மீறி ஆசைப்படக்கூடாது, மறுமை விஷயத்துல அளவுக்கு அதிகமா ஆசைப்படணும். நமக்கு எல்லாம் மாத்தி தான் அமைஞ்சிருக்கு. வறுமை விஷயத்துல அளவுக்கு அதிகமா ஆசை. அன்னைக்கு ஒருத்தட்ட சொன்னேன், அஜார் நீங்க அடிக்கடி பள்ளிவாசல்ல உங்களை வக்துல காணாம போத என்ன. நம்ம நண்பர் அவரு 2-3 ஹஜ்ஜி செய்திருக்கிறார். அடிக்கடி தொழுகையில மிஸ் ஆயிடுவார். அசர்ல காணா, இஷால காணா போயிடுவார். நான் கேட்டேன், ஹஜ்ஜி அடிக்கடி வக்துகள்ல மிஸ் ஆகுறீங்களே, அதற்கு என்னதானே கேக்குறீங்க? அண்ணாஜி டெய்லி வர்றேன், ஏதோ 2-3 வக்து போகுது. எங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் ஜும்மாவுக்கு தானே வர்றாருங்கிறார். எங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் ஜும்மாவுக்கு மட்டும் தான் போறாரு. நான் 5 வக்துக்கு வரேன், ஏதோ 1-2 மிஸ் ஆகுது, அவருக்கு நான் எவ்வளவு தாவல்லங்கிறார். ரசூலுல்லாஹ் இதை அழகா சொன்னாங்க. இந்த வாழ்க்கைய உலக விஷயத்துல உன்னை விட யார பாரு, துன்யாவுல யார பாருமா, கீழே பாருன்னாங்க. மறுமையில மேல பாருன்னாங்க. சாலிஹீங்கள்ல நீ ராத்திரி நின்னு தொழுதாயா, நீ அதை பார்க்காத, அப்படி பார்க்காத. அபூ தர்தா சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சந்திக்க வந்தேன், உத்தம நபிகளுக்கு பின்னாலே நின்று தொழுதேன். கொஞ்சம் ஆசையா இருந்துச்சு. தஹஜ்ஜத்துல பெருமானார் ஓதுனாங்க, சூரத்துல் பக்ரா ஓதுனாங்க. 100 ஆயத்து ஓதுவார்கள் என்று நின்றேன், அது 100ஐ தாண்டி போனது. 150 என்று நினைத்தேன், அது 200ஐ தாண்டியது. முடிச்சிருவாங்க நினைச்சேன், பெருமானார் சூரத்துல் பக்ராவையே முடிச்சாங்க. நான் ரொம்ப அசந்து போயிட்டேன், இவ்வளவு நேரம் நபி அவங்க நிக்கிறாங்களே, சரி அல்ஹம்துலில்லாஹ் ருகூக்கு போவாங்கன்னா அடுத்த ரசூல் சூரத்து ஆல இம்ரான் ஆரம்பிச்சாங்கங்கிறாங்க. ஆல இம்ரான் ஆரம்பிச்சாங்க. பெருமானாரை விட இந்த உலகத்திலே எத்தனை பெரிய மனிதர்களை பார்க்க முடியுமா? இபாதத்து விஷயத்தில் நமது கவனம் முழுக்க வேண்டும், ஈடுபாடு வேண்டும். நம்மை விட மேலே உள்ளவர்களை பார்க்கிற போதெல்லாம் நம்ம ஒண்ணும் இல்லைன்னு விளங்குவோம். அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஒரு செய்தியை நான் படிச்ச இமாம் ஹவுசுல் ஆலம் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, எப்ப அல்லாஹ் உன்னை ஒரு பொருட்டா நினைக்கணுமான்னு கேட்டாங்க. ஆமா, ஒன்ன நீ பொருட்டா நினைக்காதேன்னா. அல்லாஹ் உன்னை பொருட்டா நினைக்கணுமா? அல்லாஹ் நினைக்கணும், என் அடியா நீ இந்த ஆளை வச்சுதான் நான் எல்லாம் செய்ய போறேன், இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் துன்யாவை காப்பாற்றுவேன், இந்த ஆளை வச்சு மழையை கொடுப்பேன், இந்த ஆளை வச்சு உலகத்தை பாதுகாப்பேன், இந்த ஆள் இருப்பதால என்னென்ன காரியம் நடத்துவேன், அல்லாஹ் உன்னை பத்தி பேசணுமா? ஆமா, நீ என்ன ஆயிரணும்? நீ லாஷையா ஆயிரணும். லாஷைனா நீ ஒண்ணும் இல்லாதவனா ஆயிரணும். நான் ஒண்ணும் இல்ல, நான் 0 தான், என்னை வச்சு ஒண்ணும் நடக்காது. யாரு தன்னை வச்சு ஒண்ணும் நடக்காதுங்கிறாங்களோ அவங்களை வச்சு உலகத்தையும் அல்லாஹ் காப்பாற்றுவானா. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்யணும். இன்னைக்கு நம்மளை வச்சுதான் நிறைய நடக்குதாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நான் இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்னு நினைக்கிறோம். நான் இல்லைன்னா, நான் அடிக்கடி பயால சொல்லியிருக்கேன், என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்களை சொல்லுவேன்,
ஏமா வாப்போ இருக்கிற வரைக்கும் உதவி செய்யறது கொடுக்கறது எல்லாம் சரிதான். ஆனா நான் உங்களுக்கு சொத்து சுகத்தை கொடுப்பேன், அது சுண்ணத்து. அதை விட இன்னொன்னு கொடுக்குறேன். எந்த வாழ்க்கையா இருந்தாலும், எந்த கஷ்டமா இருந்தாலும், எந்த இன்பம் துன்பம் உங்க கையில அல்லாவை தந்திருக்கேன், ரப்ப தந்திருக்க. ரப்பிட கேளுங்க, எப்படி கேட்கணும், ரப்பை எப்படி பார்க்கணும், ரப்பை எப்படி சந்திக்கணும், ரப்பிட எப்படி கேட்கணும், ரப்பை எப்படி நெருங்கணும், எப்ப ரப்ப சந்தோஷப்படுவான், எப்ப ரப்ப கோவப்படுவான். இந்த பாடத்தை பிள்ளைகளுக்கு நடத்தி கொடுத்துட்டு சொன்ன, உங்க கையில அல்லாவையே கொடுத்து விட்டேன். நான் போயிட்டாலும் அல்லாட்ட கேளுங்க. அவங்க சொன்னாங்களே சுபேர், என் எஜமான்ட்ட போய் கேளுனாங்க இல்லையா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு ரப்பை கொடுங்கள், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவனிடத்தில் பேச கற்றுக் கொடுங்கள், அவனிடத்தில் கையேந்த கற்றுக் கொடுங்கள், அவனுக்கு முன்னால் கண்ணீர் வடிக்க கற்றுக் கொடுங்கள், அவனுக்கு முன்னால் ரப்பே நான் ஒன்றுமில்லை என்று சொல்லும் வாழ்க்கையை கொடுங்கள். எல்லாம் செய்யணும். அல்லாஹ் நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லணும். நான் ஒண்ணும் இல்லை நீங்க சொல்லுகிற போது அல்லாஹ் உங்களை வச்சு நிறைய வேலை வாங்கிட்டே இருப்பான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? நான் சரியான நேரத்துல முடிச்சுக்கிடுவேன். இங்க அல்லாஹ் எதையெல்லாம் பேச வைக்கிறானோ உங்களுடைய வாழ்க்கையா கொண்டு வரணும். ஆன்மீகங்கிறது, ஞான செய்திகள்ங்கிறது வெறும் கேட்கறதுலாம் இல்ல. இந்த வாழ்க்கைய எங்க சேகுமார்கள் எங்களுக்கு கத்துக் கொடுத்தாங்க. இந்த வாழ்க்கையை நீங்க கத்துக்கிறணும், எடுத்துக்கிறணும். இன்ஷா அல்லாஹ் ஒரு விஷயத்தை எடுத்தா போதும். நான் ஒண்ணுமில்லைன்னு மட்டும் எடுத்து பாருங்க, உங்களை வச்சு இந்த துன்யாவுல பெரிய பறக்க செய்வான். நினைக்கவே முடியலையே. நம்ம கொஞ்சம் அப்படி எடுக்கும்போது ஒருத்தர் சொல்ல, ஹதரத் உங்களை மாதிரி துன்யாவுல யாரும் பாரு, அவனை எங்கேயோ ஏத்தி விட்டு போயிடுவார். அவர் ஏத்தி விட்டு போயிடுவாரு, அல்லாஹ் கீழே இறக்கி விட்டுருவான். அல்லாஹ் எப்ப ஏத்துறான்? நான் இறங்கும் போது அல்லாஹ் ஏத்துவான், நான் ஏறும் போது அல்லாஹ் இறக்குவான். அல்லாஹ்வுடைய சுன்னத். நீ இறங்கும் போதெல்லாம் உன்னை உயர்த்துவேன். சாலியங்கள் சொன்னாங்க, வாழ்க்கையில எந்த ஒரு துன்பத்திலும் இன்பத்திலும் நீ ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்க. யா ஹன்னான் யா மன்னான் சொல்லுங்க. இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, உன் மனசு கொஞ்சம் அலம்பாம ரெண்டையும் சரிசமமாக ஏத்துக்கிற வாழ்க்கை. அதுக்கு பின்னால உன்னை கொண்டு நிறைய பரக்கத்து உலகத்தில் எல்லாம் நடத்தணுமா? டெய்லி யா ஹன்னான் யா மன்னான் 13 தடவை ஓதணும். எத்தனை தடவை? யா ஹன்னான் யா மன்னான் 13 தடவை. யா ஹன்னான் யா மன்னான் அல்லாஹ்வுடைய பேரு. ஹன்னான்னாலும் அவன் தான், மன்னான் கோடிக்கணக்கான உபகாரம் செய்யறவன். யா ஹன்னான் யா மன்னான் 13 தடவை. காலையில ஓதுனாலும் மகரிப்ல ஓதலாம், ரெண்டையும் ஓதலாம். 13 தடவை டெய்லி ஓதிருங்க. அல்லாஹ் எப்படி ஆக்குவான்? உன்னுடைய இன்பத்திலையும் நீ மிதமிதக்க மாட்டாய், உன் துன்பத்தில் நீ உடைந்து போக மாட்டாய். இன்பத்துல மிதமிதப்பு வந்துச்சுன்னா கர்வம் வந்துடும், அதுல கொண்டு உன்னை விட மாட்டான் அல்லாஹ். துன்பத்துல உடைஞ்சு போன பள்ளிவாசலுக்கு வரமாட்டேன், அதை விட்டு அல்லாஹ் உன்னை காப்பாத்திடுவான். உன்னுடைய இன்ப துன்பங்களில் உன்னை மேம்படுத்தக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தர வேண்டுமா? யா ஹன்னான் யா மன்னான் டெய்லி 13 தடவை ஓதியும். அல்லாஹ் உங்க எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 1000 தீனார பையில போட்டாங்க, தங்க காசு பையில போட்டு, இத கொண்டு போய் முஆத் இப்னு ஜபல்கிட்ட கொடுத்துடுவாங்கன்னா. முஆத் இப்னு ஜபல் இப்ப சொன்னமே இந்த சஹாபி சொல்லும் போது சொன்னாங்க, கொடுக்கணும், கொடுத்துட்டு நீங்க வெளியில வந்துடணும். அவங்களுடைய நிலைமை என்ன, அந்த நேரத்துல அந்த காசை வாங்கும் போது அவங்க மனநிலை என்ன அங்கிறத மட்டும் இங்க தெரிஞ்சு எங்களை கொண்டு சொல்லணும்னா அனுப்பி வச்சாங்க. அவர் அந்த காசை கொண்டு வர்றார், முஆத் இப்னு ஜபல்கிட்ட கொண்டு கொடுத்தார். அவங்க வாங்கிட்டாங்க. யாரு கொடுத்தாங்க? உமர் இப்னுல் கத்தாப். அல்லாஹும்ம ரஹம்ஹு உமர் வ அக்ரிம்ஹு, யா அல்லாஹ் உமர் மீது அன்பு காட்டி சங்கைப்படுத்துவாயாக. முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு ஒருத்தங்க உபகாரம் செய்தா அதுக்கு பகரமா முதல்ல அவங்களுக்கு துவா செய்தரணும். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானா. நமக்கு ஒருத்தர் உபகாரம் செய்யும் போது நன்றி செய்யணும். நன்றி எப்படி நமக்கு தெரியல, அவங்களுக்காக ஒரு துஆ. அல்லாஹும்ம ரஹம் உமர் வ அக்ரிம்ஹு, உமருக்கு நீ அன்பு காட்டி அவரை சங்கைப்படுத்துவாயாக துஆ செய்தாங்க. அத காதுல கேட்டு ஒதுங்கி நின்னுக்கிட்டார். அத பைய துடி அப்படி விரிச்சு கீழே அந்த காசுகள் அத்தனையும் கொட்டினார். கொட்டி தன் அடிமை கூப்பிட்டு சொன்னார், அல்லாஹு தாலா உமரை கொண்டு எனக்கு அனுப்பி இருக்கிறான். இந்த எங்க எழுத்த வீட்டுல ஒருத்தர் 2-3 நாளா சாப்பிடல, அவங்களுக்கு ஒரு 15 தங்க காசை கொடுத்துருங்க. அந்த வீட்டுல குழந்தைகளை வளர்க்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு 25 காசை கொடுத்துருங்க. அப்படி ஒவ்வொரு வீட்டையும் கவனத்தில் எடுத்து மிகச்சரியாக அவர்கள் கொடுத்தனுப்பி 1000 தங்க காசுகளையும் அங்கே 10, இங்கே 20, அங்கே 25 என்று அனுப்பி வைத்து கடைசியாக எல்லோருக்கும் சேர்ந்து விட்டதா? ஆம் என்றோம். உதறினார்கள், ஒரு காசு இல்லை.
1000 கொடுத்துட்டாங்க. அவர் நேரா வருகிறார் உமர் இப்னு கத்தாப்ட்ட. அதற்கு உமர் கேட்டாங்க, கொடுத்துட்டீங்களா, என்ன நடந்துச்சு? இப்படி துஆ செய்தாங்க, கண்ணீர் வடித்தார்கள் உமர். துஆவுடைய தோழர்களை பெற்றிருக்கிறேன் என்றார்கள். துஆவுடைய தோழர்களை பெற்றிருக்கிறேன் என்றார்கள். இரண்டாவது என்ன நடந்துச்சு சொன்னாங்க. அப்படியா, இப்ப இரண்டாவது ஒரு 1000 தங்க காசை போட்டு அபூ உபைதாவுடைய கையில் கொடுங்கள் என்கிறார்கள். நீங்க ஞாபகத்துக்கு சொல்ற, நபியினுடைய தோழர்கள் இந்த மண்ணில் வார்த்தெடுக்கப்பட்ட விதம், உலகத்தின் மீது அவர்களுடைய ஆசைகளை குறைத்த வல்லல் நபிகள், மறுமையின் மீது கவனத்தை கூட்டிய வல்லல் நபிகள், அதற்கு அடுத்தால் போல் உபகாரம் செய்வதில், வணக்கம் செய்வதில் அவர்களை முழுக்க ஈடுபடுத்துறாங்க. கொண்டு கொடுத்தாங்களாம். அதற்கு அபூ உபைதா அந்த பணத்தை வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு சிரிச்சாங்களாம். சிரிச்சிட்டு சொன்னாங்க, என்னை விட தேவை உடையவர்கள் இருக்க எனக்கு கொடுத்தானே அல்லாஹ் என்றார்கள். என்னை விட தேவை உடையவர்கள் இருக்க எனக்கு கொடுத்தானே அல்லாஹ். நம்ம என்னைக்காச்சும் அப்படி சொல்லியிருக்கோமா? நமக்கு கொடுத்துட்டா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். அது எல்லாருக்குள்ளதானே. என்னை விட தேவை உடையவர்கள் இருக்க எனக்கு கொடுத்தானே அல்லாஹ் அப்படின்னா, அல்லாஹ் கொடுக்கிற போது கூட கூடுதலா கொடுத்துட்டான்னு நினைக்கிறாங்க பாருங்க. இன்னொருத்தருக்கு போக வேண்டியது எனக்கு வந்திருக்கு நினைக்கிறாரு பாருங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த உமரை இன்னும் அல்லாஹ் வளமாக்குவானாக. இருச்சாங்க, பங்கு வச்சாங்க, எல்லாரும் கொடுத்துட்டாங்க, துண்ட உதர்னாங்க. இதே செய்தி சொன்னார். அவர் சொன்ன அந்த வார்த்தை உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், நான் நபி தோழர்களை பார்த்து விட்டேன், குல்லுஹும் சவா, அத்தனை பேர்களும் சமமானவர்கள், அத்தனை பேர்களும் சமமானவர்கள். ஒருவருக்கு கூட உலக ஆசை இல்லை, ஒருவருக்கு கூட மறுமையின் சிந்தனையில் குறைவில்லை, ஒருவர் கூட மற்றவரை தேர்ந்தெடுப்பதில் ஒருவரை விட ஒருவர் கூடுதல் இடம் இல்லை, எல்லாரும் சமம். எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த பெருமக்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டினார்கள். அப்ப இரண்டாவது விஷயம், நம்முடைய நோக்கம் எல்லாம் இபாதத்தாக மாற வேண்டும். மூணாவது ஒரு செய்தியை சொல்லி இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவுக்கு வருவேன். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீதேவி என்பதற்கு, முர்பாக்கியவாளி நற்பாக்கியவான் என்பதற்கு மூணாவது ஒரு அடையாளத்தை பதிக்கிறாங்க. அந்த அடையாளம் ரொம்ப முக்கியமான அடையாளம். கலீலுல் கலாம் ரொம்ப முக்கியமான அடையாளம். ரொம்ப ரொம்ப கம்மியாக நாவை நீட்டுபவராக இருப்பார். பேச்சு குறைவார். அதிக நேரம் மௌனமா இருப்பாங்க. வீண் பேச்சு பேச மாட்டாங்க. தேவையில்லாத விஷயங்கள் அவங்க பேசுறது இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌபீக் செய்வானாக. இன்னைக்கு நிறைய நாட்டிலையும் வீட்லயும் நம்ம சந்திச்ச பிரச்சனைக்கு பூரா நாவு தான் காரணம். வீட்லயும் சரி நாட்டிலையும் சரி பிரச்சனை பூரா நாவாலதான் வந்துச்சு. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு நாவு தான் காரணம். தேவைக்கு மேல அந்த மக்கள் பேசுனது இல்லை. எவ்வளவு தேவையோ அதை பேசுவாங்க, தேவைக்கு அதிகமா பேசுறது இல்ல. நாம பாதுகாப்பாங்க. இன்னும் பல ஒரு செய்தியை பெருமக்கள் எழுதுவாங்க, நாவு விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்படுவார்கள். எந்த ஒரு பேச்சையும் பக்குவமாத்த வெளியில கொண்டு வருவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக நேரம் இஷாரா காட்டி இருக்கிறான். கையை காட்டி நாவை காட்டுவாங்க. நான் ஒரு கட்டம் நரகத்துக்கு போனேன், நாங்க பெருமானார், நரகத்தில் பல சாலிஹீன்களை பார்த்தேன், நல்ல மனிதர்கள், இவர்களுமா என்று கேட்டேன். ஹும் யா ஜிப்ரீல், எல்லாம் ரொம்ப பெரிய ஆட்கள் ஆச்சு, ஒரு நாளும் தொழுகை விட்டவங்க இல்ல, ஒரு நாள் இபாதத்தை விட்டது இல்ல, இப்படிப்பட்ட சாலிஹீன்கள் நரகத்தில் வந்து கிடக்கிறார்களே என்று நான் கேட்டபோது வானவர்களின் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆமா, ஏன் என்று கேட்டேன். ஹஸாயிதி அல்சினத்திஹும், வேறொன்னும் இல்லை, அவர்கள் நாவினால் பல பேர்களை காயப்படுத்தி விட்டார்கள். நாவின் அறுவடை. நம்ம நாவால உம்மாவை எவ்வளவு சங்கடப்படுத்தி இருக்கோம், தகப்பனார. பாவம் சீதேவி நம்ம வீட்டம்மா என்ன பாடுபட்டு இருக்கு தெரியுமா? நம்ம வீட்டம்மா நம்ம மனைவியை புகழ்றதுக்கு நம்ம பல பேருக்கு வாய்ப்பு கடைசி வரைக்கும் கிடைக்காம போயிருது. மௌத்தா போன பின்னா நினைச்சு வருத்தப்படுறோம். உன் மனைவி இருக்கிற போது, உன் மனைவி சந்தோஷப்படும் வார்த்தைகளை நீ சொல்கிற போதெல்லாம் அதை கொண்டு அல்லாவே சந்தோஷப்படுகிறான். நம்ம மனைவிமார்களை குறை சொல்லிதான் பழகி இருக்கோம். இந்த நாவை கொண்டு பல பேரை காயப்படுத்தினோம், சஞ்சலப்படுத்தி இருக்கிறோம். இந்த நாவை கொண்டு மனைவிமார்களை திருப்திப்படுத்தி, பெற்றோர்களை திருப்திப்படுத்தி, நண்பர்களை திருப்திப்படுத்தி அழகிய சொற்கள் வெளியாகி இருக்குமையானால் அங்கே அல்லாவே கிடைப்பான் என்கிறார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. அப்ப கொஞ்சம் குறைச்சிக்கணும் பேச்சு. நான் நிறைய கூட்டத்தில் சொன்ன ஒரு செய்தி, இமாம் கஸாலி எழுதுவார், நாவினுடைய விபரீதம் ஒரு பாடம் எழுதுறார் இமாம் கஸாலி. நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 கூட்டத்துல சொல்லியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. நாவின் விபரீதம்னு ஒரு பாடம். அந்த பாடத்தில் இமாம் கஸாலி எழுதுகிறார், மாமன்னர் பஹராமை பற்றி எழுதுகிறார். மாமன்னர் பஹராம் ஒரு பெரிய அரசர். உங்க கவனத்தில் எடுத்துக்கணும், எல்லாம் குறிப்பா தாய்மார்கள் எடுத்துக்கணும். நம்ம வீட்டு சீதேவிகளுக்கு இந்த நாவ பேன மட்டும்தான் தெரியறது இல்லை.
பொம்பளைங்களை பொறுத்தவரையில என்னத்தையாவது குண்டங்க மண்ணுங்க பேசி நாளைக்கு வர்ற பலா இன்னைக்கு இழுத்து வச்சிடுற. அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்களை பாதுகாப்பானாக. பெருமானார் சொன்னாங்க, ஒரு பெண்மணியை நரகத்தில் பார்த்தேன். புகாரில வருது, ஒரு பெண்மணியை நரகத்தில் பார்த்தேன். அந்த பெண்மணி காமத்து லைலன் சாமத்து நஹாரன், ராத்திரி எல்லாம் நின்று தொழும் பழக்கமுடையவள், பகலெல்லாம் நோன்பு நோர்க்கும் பழக்கமுடையவள். அந்த பெண்ணை நரகம் பார்த்தேன். நாங்க சஹாபாக்கள் வியந்து போயிட்டாங்க. ராத்திரி எல்லாம் நின்று தொழும் தொழுகை உடைய ஒரு பெண்மணி, பகலெல்லாம் நோன்பு நோக்கிற பெண்மணி. ஆனா நரகத்துக்கு ஏன் நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூதி ஜீரானஹா பிலிசானிஹா. அந்த பெண்மணி தன்னை சுற்றி இருக்கிற கணவன், குடும்பத்தார்கள், அண்டை வீட்டார்களுக்கு நாவினால் சங்கடம் கொடுத்தால், நோவினை கொடுத்தால், அவர் இரவு தொழுகையும் பகல் நோன்பையும் தாண்டி அல்லாஹ் நரகத்தில் போட்டான். அல்லாஹ் நம்ம வீட்டு பெண்களை பாதுகாக்கணும். அந்த ஹதீஸ்ல குறிப்பா ரசூலுல்லாஹ் பெண்ணை சொல்றாங்க, ராத்திரி நின்று தொழுதால் பகல்ல நோன்பு வச்சாங்க. அந்த அம்மா தூதி ஜீரானஹா பிலிசானிஹா. இப்ப மாமன்னர் பஹராமை குறித்து இமாம் கஸாலி எழுதுவார், ராத்திரி மன்னருக்கு தூக்கம் வரல, இன்னும் 3 நிமிஷத்துல முடிச்சுக்கிடுவேன் இன்ஷா அல்லாஹ், கொஞ்சம் கவனங்க இருக்கட்டுங்கிறதுக்காக. ராத்திரி தூக்கம் வரல மன்னருக்கு. அந்த பக்கம் போறாரு. அந்த பக்கத்துல பூராமே விசாலமான தோட்டம், தோட்டத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். ராத்திரி தூக்கம் வரலன்னா மன்னர்களுக்கு பொதுவா தோட்டத்துக்கு போவான். நிறைய பேருக்கு இன்னைக்கு ராத்திரி தூக்கம் வர்றது இல்லை, அது வேற விஷயம். ராத்திரில தூக்கம் வரல. நிறைய பேர் கேட்கறாங்க, அதுல தூக்க மாத்திரை போட்டு படுக்கலாமான்னு. தூக்க மாத்திரை போட்டா தூக்கம் வந்துடும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் என் நண்பர், எங்க தகப்பனாருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் அடிக்கடி வந்து கேட்பார், அதுல தூக்க மாத்திரை போட சொன்னாங்க, போட்டா தூக்கம் வரும். போட்டேன், கொஞ்ச நாள் வந்துச்சு, வர்றது இல்லை. இப்ப 2 மாத்திரை போடலாமா டாக்டர்கிட்ட கேட்டு, அது ஆபத்துங்கன்னாரு. இல்ல தூக்கம் வரல, 2 போடுங்க, 2 போட்டேன். இப்ப 2 போட்டாலும் தூக்கம் வர்றது இல்லை, 2 போட்டாலும் தூக்கம் வர்றது இல்லை. அப்ப திரும்ப டாக்டர்கிட்ட போனேன், கூட 2 சேர்த்துக்கிடவான்னு கேட்டேன். என்ன கேட்டாராம், என் வாப்பாவோட நண்பர், வயசானவங்க இல்ல, அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, அல்ல அவங்க கபர் பிரகாசமாக்கட்டும், கூட 2 சேர்த்துக்கிடுமா டாக்டர், தூக்கம் வர்றது இல்லையன்னு. டாக்டர் சொன்னா, நீங்க சேர்த்துக்கங்க, நீங்க ஆனா முழிச்சு பார்த்தா கபர்ல இருப்பீங்கன்னாராம். கூட 2 சேர்த்தா 4 மாத்திரை ஆச்சு, முழிச்சா எல்லாம் முடிஞ்சிருக்கும், நீங்க அங்கதான் இருப்பீங்க. இதான் நடக்கும். ஆனா குர்ஆன்ல அழகா அல்லாஹ் சொல்றான், ராத்திரி தூக்கம் வரலையா, சூரத்து நபா இருக்கு பாருங்க, அம்மா ஜுசு, அதுல ஒரு ஆயத்து வருது, ஒஜஅல்னா நௌமக்கும் சுபாதா. ஒஜஅல்னா நௌமக்கும் சுபாதா மனப்பாடம் செய்து வச்சுக்கோங்க. வயசானவங்க இருப்பாங்க, தூக்கம் வராம கஷ்டப்படுவாங்க. ராத்திரி இந்த ஆயத்தை 7 தடவை ஓதி, கையில ஊதி, உடம்புல தடவிட்டு படுத்தா ஆரோக்கியமான தூக்க நசீபாயிரும். ஒஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, உங்கள் தூக்கத்தை உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக ஆக்கினோம். தூக்கம் இல்லைன்னா ஆரோக்கியம் போயிடும். நமக்கு சுகமாக தூக்கத்தை கொடுத்தான் அல்லாஹ். இங்கே சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த வார்த்தையின் வெளிச்சமாக இமாம் கஸாலி எழுதுவார், நாவின் விபரீதங்கள் என்ற பாடத்தில் பேரரசர் பஹராமுக்கு தூக்கம் வரல, அந்த பக்கமாக போய் தன்னுடைய பிரம்மாண்டமான தோட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ராத்திரி நேரம், ரொம்ப நிசப்தம், ரொம்ப அமைதி. அவர் அமைதிக்காக போய் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த நேரத்துல சுத்தி இருக்கிற மரங்கள், மரங்கள் பொதுவா பறவைகளின் சரணாலயம், பறவைகள் பூரா மரத்துல இருக்கும். அதுல ஒரு பறவை சத்தம் போட்டுச்சு. அந்த சத்தம் மன்னருடைய அமைதி கெட்டு போச்சு. அவர் அமைதிக்காக போய் உட்கார்ந்து இருக்கிறார். ராத்திரி 2 மணிக்கு பறவை சத்தம் போட்டா, அந்த பறவை சத்தம் போட்ட உடனே அரசர்கள் கையில பொதுவா அம்பு இருக்கும், அம்புல தேர்ச்சி எறிவது. அவங்க அந்த அம்பை எடுத்து கரெக்டா சத்தம் அந்த திசையை நோக்கி மன்னர் விட, அந்த திசையில் இருந்த அந்த பறவை கீழே விழுந்து மௌத்தாகி கிடந்தது. விழுந்துச்சு, மௌத்தாச்சு. அந்த பறவையை பார்த்து மன்னர் பேசினார் என்று ஒரு செய்தி இமாம் கஸாலி எழுதுறார். அதை மட்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். அந்த பறவைகிட்ட கேட்டாராம், பறவையே, பார் இந்த மரங்களை, பார் இந்த மரங்களை. ஆயிரக்கணக்கான பறவைகள் வாழ்கிறார்கள், ஆயிரக்கணக்கான பறவைகள் வாழ்கிறார்கள். எந்த பறவையும் தன் உயிரை இந்த நடு இரவில் மாய்த்துக் கொள்ளவில்லையே, எந்த பறவையும் செத்து போய் கீழே விடவில்லையே, நீ மாத்திரம் ஏன் மாய்ந்து போனாய்? உனக்கு தெரியுமா? மௌனம் காக்க வேண்டிய நேரத்தில் வாய் திறந்தால் இதுதான் கதி என்றார். மௌனம் காக்க வேண்டிய நேரத்தில் வாய் திறந்தால் இதுதான் கதி. அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் பேசினால் இதுதான் கதி. பார்த்துக்கொள், அத்தனை பறவைகளும் அமைதி காத்த போது நீ நாவை நீட்டினாய், மரணித்து போனாய் என்று
அந்த அரசர் பேசுவார், இமாம் கஸாலி சொல்வார், பாடம் இல்லையா உங்களுக்கு என்று கேட்கிறார்கள். நிறைய நேரங்களில் மனிதர்கள் படுகின்ற அவதிகளுக்கு நாவே காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமல் பலாவு முவக்கலும் பில் மந்திர், மனிதர்களின் நாவினால் அவர்களின் சோதனைகளை அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்றார்கள். சோதனை எங்க இருக்குதுங்கிறாங்க. ஏன் அல்லாஹ் இதை விட அப்படி இருந்தா போடம் இல்லையே, அல்லாஹ் என்னை மௌத்தாக்கிறேன், அவருக்கு மௌத்து வந்துருமா? மௌத்து வந்துரும். யூசுப் நபியினுடைய வரலாற்றை நான் பலமுறை சொல்லியிருப்பேன். ஜெயில இருந்து கேட்டாங்களா யூசுப் நபி, அல்லாஹ் ஒரே ஒரு விஷயம், நான் பெரிய நபி ஆச்சே, உலகம் பூரா நபித்துவத்தை சொல்லணுமே, என்னவே ஜெயில கொண்டு வச்சேன்னு கேட்டாங்க. என்னப்பா ஜெயில வச்ச? அல்லாஹ் சொன்னா, நான் வைக்கலையேன்னா. நீ வைக்காம யாரு வச்சா? உங்க நாவால நரகன்னு சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா. என்ன சொன்ன? அல்லாஹ் சொன்னான், அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலை, அந்த பெண்கள் உங்களை அழைத்த போது இதை விட ஜெயில இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னீங்கல்ல, அந்த நேரத்தை நான் கபூல் செய்து உள்ள அனுப்பிட்டேன். உங்கள் வார்த்தைகள் உங்களை ஜெயிலுக்கு கொண்டு போச்சுங்கிற அல்லாஹ். நீ பேசுற வார்த்தை உனக்கு நஷ்டம், எனக்கு சில நேரத்துல கஷ்டம். ஏன் அல்ல அந்த சோதனை? இதை விட மௌத்தானா தேவையில்லையே, நாளைக்கு ஏதாவது ஒரு சோதனை மௌத்து வந்துடும். ஆகா, மௌத்து ஏன் வந்துச்சு? நல்லா இருந்தாரு, அவர் சொன்னார், அல்லாட்ட அல்லாஹ் கபூல் செய்திடறான். நாவை பேணுங்கள், நீங்கள் சீதேவிகள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் சஞ்சலங்களை நாமே காரணமாகி எடுக்க வேண்டாம். கொடுத்த வாழ்க்கையை ஹாப்பியாக்குங்கள், மகிழ்ச்சியாக்குங்கள், சந்தோஷமாக்குங்கள். அவன் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுங்கள். உங்கள் எதிர்பார்ப்பை அவன் பூர்த்தி செய்வான். அவனிடத்தில் கேளுங்கள், அவன் கொடுக்க காத்திருக்கிறான். அவனை நம்புங்கள், நம்பிக்கையை பூர்த்தி செய்வான். அவனை நினைத்து பாருங்கள், உங்களை அவன் நினைவில் வைப்பான். இன்னொரு பக்கம், என் ரப்பு எப்போதும் நல்லாவே நடப்பான் என்று நினையுங்கள், அவன் நல்லாவே நடப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம். அப்படிப்பட்ட அழகான வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ் நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் இந்த மீலாது பெருவிழாவை கபூல் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கை நெடுகிலும் பறக்க செய்வானாக. அவனை ஒரு வினாடி மறக்காமல் வாழச் செய்வானாக. இன்ப துன்பங்களில் அவனோடு தொடர்போடு இருக்க செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக. கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. ஹயாத்து வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நாம் கரம் பற்றி நம்முடைய மனைவியர்களை மகிழ்ச்சியோடும் மங்களத்தோடும் ஆளச் செய்வானாக. நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் பறக்க செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. கணவன் மனைவிக்கு இடையே எப்போதும் அல்லாஹ் சந்தோஷங்களை சொர்க்கத்திலும் தொடரச் செய்வானாக. ஹயாத் வரையிலும் நின்று வணங்க தௌஃபீக் செய்வானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக. அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக. இன்னொரு பக்கம் விசாலமான உள்ளத்தை தருவானாக. வல்ல ரஹ்மான் இந்த நாட்டில் இருக்கிற காலம் வரையிலும் நம்மையும் நம்முடைய தீனையும் பாதுகாப்பானாக. ஷரியத்தை பாதுகாப்பானாக. மதரசாக்களை பாதுகாப்பானாக. மஸ்ஜிதுகளை பாதுகாப்பானாக. ஹான்காக்களை பாதுகாப்பானாக. உலமாக்களையும் ஷேகுமார்களையும் பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்கள், அதற்கு போன்ற மூத்த ரப்பினுடைய அன்பர்கள் எல்லாருடைய நல்ல துஆவை ஆதரவைத்தவனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.